Hi, welcome to hydraulics class. நம்ம இந்த வீடியோல 5th யூனிட்ல இருக்கக்கூடிய பம்ப்ஸ்க்கான ப்ராப்ளம் அதாவது சாப்டர் 5.2 பார்க்க போறோம். யூனிட் 5 சாப்டர் 5.2 பம்ப்ஸ். பம்ப்ஸ்ல 2 டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் தான் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. That is reciprocating pump and centrifugal pump. First one is reciprocating pump. அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கான ஃபார்முலா பார்த்துக்கலாம். First one is theoretical discharge. It is denoted by QT. The theoretical discharge is related to the apparatus. அதாவது பம்பினுடைய டைமென்ஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய லென்த்து, டைமீட்டர், அந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே தியரிட்டிக்கல். ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் மீன்ஸ் அதனுடைய தண்ணியினுடைய அளவு, அதாவது டெலிவரி பைப் வழியாக வெளியில் வந்த பிறகு அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் அஸ் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். அதனால் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அண்ட் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் மீன்ஸ் ஒரு சக்ஷன் பைப் அண்ட் ஒரு டெலிவரி பைப். பம்பில் உள்ள பிஸ்டனுடைய டூ அண்ட் ஃப்ரோ மூவிங், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணும்போது ஒரு சிலிண்டர் ஃபுல்லாக தண்ணி வந்து வெளியேறுது. தட் இஸ் சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். சேம் வைஸ் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் மீன்ஸ் 2 சக்ஷன் பைப் இருக்கு, 2 டெலிவரி பைப்பும் இருக்கு. பிஸ்டனுடைய டூ அண்ட் ஃப்ரோ மூவிங், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணும்போது டபுள் டைம்ஸ் சிலிண்டரில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நமக்கு வெளியில் டிஸ்சார்ஜ் ஆகுது. therefore that is called as double acting reciprocating pump. ஸோ டிஸ்சார்ஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா QT is equal to for single acting reciprocating pump ALN by 60. அதே இது டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கு QT is equal to 2ALN by 60. இல்லை A is equal to cross sectional area of the cylinder or area of the piston. இல்லை பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய டயமீட்டரும் பிஸ்டனுடைய டயமீட்டரும் சேமாக இருக்குது. தட் இஸ் டினோட்டட் பை D. அதனால ப்ராப்ளத்தில் டயமீட்டர் ஆஃப் சிலிண்டர் கொடுத்தாலும் டயமீட்டர் ஆஃப் பிஸ்டன் கொடுத்தாலும் நீங்கள் Dன்னு எடுத்துக்கணும். Therefore cross sectional area of cylinder or area of piston. Then L equal to length of stroke or length of cylinder or crank length. L equal to crank length ன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இந்த கிராங்க் ராட் வந்து 0 டிகிரியிலிருந்து 180 டிகிரி வரும்போது 1 ஸ்ட்ரோக். சேம் டைம் இந்த பிஸ்டன் வந்து லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகுது. அப்போ சிலிண்டருடைய லென்த்தும் இந்த ஸ்ட்ரோக் லென்த்தும் சேமாக இருக்குது. therefore L is length of cylinder or crank length. ரெண்டும் சேம் தான். ஆர் லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக்னு கொடுத்தாலும் L தான். ஆனால் 3 டேர்ம்லேயும் ப்ராப்ளத்தில் கொடுப்பாங்க. எல்லா டேர்மும் படித்து வச்சுக்கணும். ஏக்கும் அப்படி தான், 2 டேர்மும் படித்து வச்சுக்கணும். Capital N equal to number of revolutions per minute or number of rotations per minute. இது வந்து RPMல இருக்குது, தட் இஸ் மினிட்ல இருக்குது. ஹைட்ராலிக்ஸை பொறுத்தவரை 5 யூனிட்லேயுமே எல்லா யூனிட்ஸும் நியூட்டன் மீட்டர் செகண்ட்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அங்கே ரொட்டேஷன் பெர் மினிட்ல இருக்குது. இந்த மினிட் டேர்மை ஃபார்முலாலே பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணி 60 போட்டு தான் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த கன்வர்ஷனும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார்முலாவுடைய யூனிட் வந்து மீட்டர் கியூப் பெர் செகண்டில் தான் இருக்குது. 2 ஃபார்முலாலுமே டிவைட் பை 60 கொடுத்துட்டாங்க. RPM மினிட்டை கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க. பிஸ்டன் இஸ் இன் சர்க்குலர் ஷேப், therefore A is pi d squared by 4 போட்டுக்கோங்க. D is diameter of piston or diameter of cylinder. Next one is input power PI. PI equal to gamma QTH and output power PO equal to gamma QAH. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா பவருக்கான பேசிக் ஃபார்முலா காமா QH. இங்கே இன்புட் பவர் PI இஸ் ஈக்குவல் டு காமா QTH. T ஸ்மால் டீயும் இந்த ஐயும் ரிசம்பிளன்ஸ் சேமாக இருக்குது, அதாவது பார்வைக்கு தோற்றம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால PI போடும்போது தட் இஸ் இன்புட் பவர் போடும்போது இங்கே QT போட்டுக்கோங்க. சேம் வைஸ் அவுட்புட் பவர் PO போடும்போது Qக்கு ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் போட்டுக்கோங்க. தட் இஸ் ஏயும் ஓவும் இந்த தோற்றம் வந்து சேமாக இருக்குது, தட் இஸ் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால POக்கு QA போட்டுக்கோங்க. where gamma equal to specific weight of liquid, QT is theoretical discharge, QA is actual discharge. already பார்த்துட்டோம். theoretical discharge is related to the dimensions of the pump. QA is the actual quantity of water discharged through the delivery pipe. delivery pipe வழியாக டிஸ்சார்ஜ் ஆகி வரக்கூடிய அந்த தண்ணியினுடைய அளவு தான் QA. நெக்ஸ்ட் ஒன் இஸ் H. H வந்து ஸ்டாட்டிக் ஹெட் ஆர் டோட்டல் லிஃப்ட். கேபிட்டல் H is equal to HS plus HD. HS is suction head and HD is delivery head. சக்ஷன் ஹெட் சொல்லக்கூடியது சம்பினுடைய மேல் மட்டத்திலிருந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்பினுடைய சென்டர் வர உள்ள டிஸ்டன்ஸ். ரெசிப்ரோகேட்டிங் பம்பினுடைய சென்டர்ல இருந்து டெலிவரி பைப்பினுடைய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் HD. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா கேபிட்டல் H, தட் இஸ் த டோட்டல் லிஃப்ட். தட் இஸ் வாட்டரை எவ்வளவு வெர்டிக்கல் ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணுறோன்னு உள்ளதான் கேபிட்டல் H. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃபிஷியன்சி ஈட்டா. ஈட்டா இஸ் ஈக்குவல் டு PO by PI.
into 100. இதுவும் ஞாபகம் வைக்கிறதுக்கு CD கூட ரிலேட் பண்ணிக்கலாம். coefficient of discharge CD equal to QA by QT. இந்த CD ஞாபகம் வச்சுக்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். that is QA by QT. ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் A ஆனதுனால நீங்கள் அதை ஃபர்ஸ்ட்டில் போடணும், தென் T போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. QA is related to PO and QT is related to PI. சேம் வைஸ் ஈட்டாக்கு இங்கே QA நியூமரேட்டரில் இருக்கிறதுனால POவை நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க, QT டினாமினேட்டரில் இருக்கிறதுனால PIயை டினாமினேட்டர் போட்டுக்கோங்க, into 100. that is efficiency. then slip is equal to QT minus QA. then percentage of slip equal to QT minus QA divided by QT into 100. ஃபார்முலாவை படித்து வச்சுக்கோங்க. இத்தனை ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரப்போகுது. therefore ஃபார்முலா அத்தனையும் காணாமல் படிச்சுக்கோங்க. இந்த 5th யூனிட்லேயும் எல்லா வேல்யூஸும் நியூட்டன், மீட்டர் அண்ட் செகண்ட்ஸில் தான் இருக்கணும், கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். எக்ஸப்ட் n வேல்யூ, தட் இஸ் ஆர்பிஎம்மில் இருக்கும். அதாவது n வேல்யூ ஆர்பிஎம்மில் இருக்கும், அதை தவிர மீதி அத்தனை வேல்யூஸையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். Problem number 1. A single acting reciprocating pump has a plunger diameter of 250 mm and stroke of 0.35 meter. If the speed of the pump is 60 rpm, find theoretical discharge, actual discharge, slip and percentage of slip of the pump. Take the coefficient of discharge as 0.96. Given data பார்த்துக்கலாம். A single acting reciprocating pump has a plunger diameter of 250 mm. That is plunger is equal to piston. அதை சொல்ல விட்டுட்டேன். That is D equal to 250 mm மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. And stroke of 0.35 meter. Stroke means length of stroke எடுத்துக்கணும். L equal to 0.35 meter. Single acting அதே ஞாபகம் வச்சுக்கணும். If the speed of the pump is 60 rpm, that is capital N equal to 60 rpm. And find out பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் coefficient of discharge as 0.96, CD equal to 0.96. Finally, first one is theoretical discharge QT, actual discharge QA, slip, percentage of slip அவ்வளோத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. then solution QT, that is theoretical discharge already பார்த்தோம். QT is related to the dimensions of the pump. இங்கே single acting reciprocating pump தான் கொடுத்துருந்தாங்க. therefore ALN by 60, A is pi d squared by 4, substitute பண்ணி 0.049 meter squared கிடச்சிருக்கு. L is in given data and N is also in given data, எல்லாமே கொடுத்துருக்காங்க. substitute பண்ணி answer meter cube per second. second one is find QA. QAக்கு direct formula கிடையாது, QT இருக்குது, CD கொடுத்துருக்காங்க. given dataவில் பார்த்தீங்கன்னா CD is given, therefore CD formulaலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். CD equal to QA by QT, QTயை cross multiply பண்ணிங்கன்னா CD into QT equal to QA, substitute பண்ணிக்கோங்க. CD is in given data, QT is calculated value, substitute பண்ணிங்கன்னா 0.0164 meter cube per second கிடச்சிருக்கு. then find slip. slip உடைய ஃபார்முலா QT minus QA. ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸ்லிப் வேல்யூ 6 × 10⁻⁻4 மீட்டர் கியூப் per second. fourth one is find percentage of slip. ஃபார்முலா எழுதிக்கோங்க. QT minus QA divide by QT into 100. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா percentage of slip equal to 3.52% கிடச்சிருக்கு. எல்லா வேல்யூஸும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. then problem number 2. A single acting reciprocating pump has a piston dia of 300 mm and a stroke length of 450 mm. It operates at a speed of 50 rpm and lifts 25 liters of water per second to a height of 5 meter. Determine theoretical discharge, coefficient of discharge, percentage of slip and efficiency of the pump. Given data பார்த்துக்கலாம். A single acting reciprocating pump, single acting ஞாபகம் வச்சுக்கோங்க, has a piston dia of 300 mm. Diameter is 300 mm, 0.3 meter convert பண்ணிக்கோங்க. and the stroke length of 450 mm, that is small l equal to 450 mm, 0.45 meter. It operates at a speed of 50 rpm, that is capital N equal to 50 rpm and lifts 25 liters of water per second. Quantity of water கொடுத்துருக்காங்க, therefore it is QA 25 liters per second கொடுத்துருக்காங்க. liters per second meter cube per second க்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும், therefore divide by 1000, 0.025 meter cube per second. To height of 5 meter, that is capital H equal to 5 meter. Then determine theoretical discharge QT, coefficient of discharge CD, percentage of slip and efficiency eta. இவ்வளோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. H எழுதிட்டோம், QT, CD, percentage of slip and eta. Solution பார்த்துக்கலாம். First one is QT. Find QT. QT formula for single acting reciprocating pump க்கு ALN by 60,
A is pi d squared by 4, substitute பண்ணி ஆன்சர் கிடைச்சிருக்கு. therefore QT calculate பண்ணிட்டோம். Second one is CD, find CD. CD equal to QA by QT. இங்க QA is in given data and QT is calculated value, substitute பண்ணி ஆன்சர் எடுத்துக்கோங்க. CD equal to 0.94 கிடைச்சிருக்கு. Find percentage of slip. Percentage of slip equal to QT minus QA divided by QT into 100. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. percentage of slip equal to 5.6% கிடைச்சிருக்கு. then eta equal to PO by PI into 100. CD ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு இதை போட்டுக்கணும். PO equal to gamma QAH. Gamma for water 9.81 into 10 power 3 Newton per meter cube. And QA is in given data. H is also in given data. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. PO value is 1226.25 Newton meter per second கிடைச்சிருக்கு. then PI calculate பண்ணணும். PI is equal to gamma QTH. ஃபார்முலா பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். I is related to QT, O is related to QA. values எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. therefore PI equal to 1299.82 Newton meter per second. eta calculate பண்ணிக்கலாம். PO divided by PI ரெண்டு வேல்யூவும் போட்டுக்கோங்க. into 100 போட்டிங்கன்னா 94.33 கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூவை பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேம் அஸ் CD வேல்யூவை 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈட்டா வேல்யூ கிடைக்கும். ஆக்சுவலாக ஈட்டா ஃபார்முலாவில் நீங்கள் PO அண்ட் PIக்கான ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிங்கன்னா காமாவும் ஹெச்சும் கேன்சல் ஆகி QA by QT into 100 தான் வரும். இங்கே அப்படியே போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஆனால் POக்கு தனி மார்க் வச்சுருப்பாங்க, PIக்கு தனி மார்க் வச்சுருப்பாங்க. அதனால PO அண்ட் PI கால்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. therefore நீங்கள் CD வேல்யூவும் ஈட்டா வேல்யூவும் கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. Problem number 3. A double acting reciprocating pump has a stroke of 0.25 meter and piston diameter of 125 mm. The center of the pump is 3 meter above the level of water in the sump and 10 meter below the delivery valve. If the pump is working at 40 rpm, find the theoretical power required to drive the pump. Given data பார்த்துக்கலாம். Double acting reciprocating pump. Double acting அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. Pump has a stroke of 0.25 meter, that is L. Small l is 0.25 meter and a piston diameter of 125 mm, that is small d 125 mm மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. The center of the pump is 3 meter above the level of water in the sump, that is பம்பினுடைய சென்டர்னா இருக்கு. Center of the pump is 3 meter above the level of water in the sump னு கொடுத்திருக்காங்க. Sump means underground water tank னு வச்சுக்கலாம். பம்பினுடைய சென்டர் ஆனது சம்பில் இருக்கக்கூடிய வாட்டருடைய மேல் மட்டத்திலேருந்து 3 மீட்டர் அபவ்ல இருக்கிறாப்புல கொடுத்துருக்காங்க. தட் இஸ் HS equal to 3 மீட்டர் அண்ட் 10 மீட்டர் பிலோ த டெலிவரி வால். அதாவது சென்டர் ஆஃப் த பம்ப் இஸ் 10 மீட்டர் பிலோ த டெலிவரி வால். அதாவது பம்பினுடைய சென்டர் ஆனது டெலிவரி வால்விலிருந்து 10 மீட்டர் கீழாக இருக்கிறாப்புல கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டெலிவரி ஹெட் HD equal to 10 meter. If the pump is working at 40 rpm, that is capital N equal to 40 rpm. Find the theoretical power required to drive the pump. இதில் வந்து PI calculate பண்ணணுமா PO calculate பண்ணணுமா அப்படின்னு உள்ள டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு theoretical means T தான். இப்போ T is related to I. Small t ஆனது small I மாதிரி இருக்கிறதுனால PI போட்டுக்கோங்க. Solution, find PI. PI equal to gamma QTH. எல்லா வேல்யூஸும் இருந்தால் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். First one is gamma for water is gamma W, value போட்டுக்கோங்க. then QT நம்ம தான் calculate பண்ணணும். double acting reciprocating pump ஆனதுனால 2 ALN by 60 போட்டுக்கோங்க. A க்கு pi d squared by 4 ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா A வேல்யூ 0.122 கிடைச்சிருக்கு and L and N வந்து கொடுத்துருக்காங்க, given டேட்டாவில் இருக்குது, சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ QT கிடைச்சிச்சு. then H வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல, நமக்கு given டேட்டாவில் HS and HD கொடுத்துருக்காங்க. static head capital H equal to HS plus HD ஆல்ரெடி ஃபார்முலாவில் பார்த்தோம். இது therefore ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 13 மீட்டர் கிடச்சிருக்கு. எல்லா வேல்யூஸையும் PI ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். the value is 517.77 Newton meter per second. பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. then problem number 4. A double acting reciprocating pump has a piston area of 0.1 meter square. Its stroke length is 0.3. It discharges 2.4 meter cube of water per minute at 45 rpm through a total height of 70 meter. Find percentage of slip, coefficient of discharge, theoretical power and efficiency of the pump. Given data பார்த்துக்கலாம். A double acting reciprocating pump, double acting ஞாபகம் வச்சுக்கோங்க. has a piston area. இங்கே வந்து டைரெக்டாக கேபிட்டல் A கொடுத்துட்டாங்க, டயமீட்டர் கொடுக்கல. A is equal to 0.10 meter square. Its stroke length is 0.3 meter, that is small l equal to 0.3 meter. It discharges 2.4 meter cube of water per minute
that is QA வாட்டருடைய குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. QA 2.4 மீட்டர் கியூப் per minute. therefore அதை மீட்டர் கியூப் per செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும். 1 minute equal to 60 second. that minute is in denominator. 1/60 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் அல்லது 60 கொண்டு டிவைட் பண்ணணும். 2.4 divided by 60 மீட்டர் கியூப் per second. QA is equal to 0.04 கிடைச்சிருக்கு. at 45 rpm அதாவது n equal to 45 rpm through a total height of 70 meter, that is capital H equal to 70 meter. To find the percentage of slip, coefficient of discharge CD, theoretical power, that is PI, and efficiency eta. To find the percentage of slip, CD, PI, and eta எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. and then solution. First one is find percentage of slip. Percentage of slip equal to QT minus QA by QT into 100. ஃபர்ஸ்ட்ல QT கால்குலேட் பண்ணிக்கணும். QT ஃபார் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் 2ALN by 60. இதில் எல்லா வேல்யூஸும் இருந்தால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் A. இந்த ப்ராப்ளத்தில் A இஸ் இன் கிவன் டேட்டா. எல்லும் இன்னும் கொடுத்துட்டாங்க, அதனால எல்லா வேல்யூஸ் டைரக்டாக இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா QT கிடைக்கும். 2A இஸ் இன் கிவன் டேட்டா. therefore percentage of slip எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. into 100 போட்டிங்கன்னா percentage of slip equal to 11.11%. நெக்ஸ்ட் ஒன் இஸ் CD. CD equal to QA by QT. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. CD equal to 0.88 கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு ஆன்சரையும் நீங்கள் பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தியரட்டிக்கல் பவர், தட் இஸ் PI. PI equal to gamma QTH. gamma for water is gamma W 9.81 into 10 power 3 தான். QT கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம். H is in given data. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா PI வேல்யூ கிடைச்சிருக்கு. பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதனுடைய யூனிட் நியூட்டன் மீட்டர் per second ஆர் ஜூல்ஸ் per second ஆர் வாட்ஸ், இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைண்ட் ஈட்டா. ஈட்டா ஈக்குவல் டு PO by PI into 100. இதில் PI ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம், PO கால்குலேட் பண்ணல. therefore gamma QAH. PO கால்குலேட் பண்ணிக்கோங்க. gamma வேல்யூ தெரியும் போட்டுக்கோங்க. QA and HR in given data சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. PO வேல்யூ கிடைச்சிருக்கு. therefore ஈட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தீங்கன்னா 88.8% கிடைச்சிருக்கு. CD வேல்யூ கூட வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம். CD வேல்யூ 0.88 கிடைச்சிருந்து அதை 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈட்டா வேல்யூ கிடச்சிருக்கு. therefore ஆன்சர் கரெக்டாக இருக்குது. எல்லா ஆன்சர்ஸையும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் நம்பர் 5. A double acting reciprocating pump has a piston of 300 mm dia and stroke length of 200 mm. If the speed of the pump is 30 rpm and lift is 10 meter, determine the quantity of water raised by the pump in LPS and the power required. Given data பார்த்துக்கலாம். A double acting reciprocating pump, double acting ஞாபகம் வச்சுக்கோங்க, has a piston of 300 mm dia, that is small d equal to 300 mm 0.3 meter கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. and stroke length of 200 mm, that is small l equal to 200 mm 0.2 meter. If the speed of the pump is 30 rpm, that is capital N equal to 30 rpm, and lift is 10 meter, that is capital H equal to 10 meter. Determine the quantity of water raised by the pump in LPS and the power required. Quantity of water raised by the pump கேட்டிருக்காங்க. quantity of water means discharge. தந்திருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு நம்ம QT தான் கால்குலேட் பண்ண முடியும். தட் இஸ் பம்பினுடைய டைமென்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் QT. அண்ட் பவர் கேட்டிருக்காங்க, தட் இஸ் QTக்கு ரிலேட் பண்ணக்கூடிய பவர் இஸ் PI. அதனால் QT அண்ட் PI கால்குலேட் பண்ணிக்கணும். QTக்கான ஃபார்முலா ஃபார் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் 2ALN by 60. டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, therefore ஏரியா கால்குலேட் பண்ணிக்கோங்க. எல்லும் என்னும் கிவன் டேட்டாவில் இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. QT வேல்யூ 0.01412 மீட்டர் கியூப் per second. LPSல கேட்டிருக்காங்க, therefore liters per second. அதை வந்து 1000 கொண்டு நீங்கள் இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ QT equal to 14.12 LPS கிடச்சிருக்கு. Then find PI. PI equal to gamma QTH. Gamma for water is 9.81 into 10 power 3. QT வேல்யூ LPSல உள்ள வேல்யூ போடக்கூடாது. மீட்டர் கியூப் per secondல இருக்கக்கூடிய வேல்யூ தான் எப்போவுமே கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும், அதனால் அந்த வேல்யூ தான் போடணும். H equal to 10 meter given data இருக்குது. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா PI வேல்யூ இஸ் 1385.17 நியூட்டன் மீட்டர் per second. எல்லா வேல்யூஸையும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இதோட ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கான ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கான ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.